ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்க்கலாங்க. ரொம்பவே ஏழையான குடும்பத்தை சேர்ந்த கமலா பாட்டி தினமும் அவங்களோட கை செலவுக்காக பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கெல்லாம் போய் கீரையெல்லாம் பறிச்சுட்டு வந்து ஒவ்வொரு வீடாக போய் விற்றுட்டு வருவாங்க. அதன் மூலிமா கிடைக்கிற காசை வச்சு வீட்டு செலவை சமாளிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க, ரகு. ரகு தினமும் கமலா பாட்டிக்கிட்ட இருக்கிற பணத்தையெல்லாம் வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல விழுந்து கிடப்பாங்க. அப்படி தான் ஒரு நாள் கமலா பாட்டிக்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கிட்டு போய் ரகு ரோட்லேயே குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாங்க. கமலா பாட்டி தெருவாக தேடி பார்த்து கடைசியாக ரகுவை கண்டுபிடிச்சிடுறாங்க. மெதுவாக கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி திரும்ப படுக்க வைக்கிறாங்க. ரகுவை பார்த்து 3 வயசில் இருக்கிற பசங்க எல்லாரும் நல்லா படிச்சுட்டு கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்காங்க. நீ மட்டும் ஏன்பா இப்படி இருக்க? உன்னை ஒரு நல்ல நிலமையில பார்க்கணுன்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படின்னு கண்ணீர் விட்டு ரகுவை நினச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் கமலா பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. ரகு காலையில் எந்திரிச்சு கமலா பாட்டியை பார்த்து, ஏ கிளவி, இன்னும் நீ எந்திரிக்கலையா? ஏன் இன்னும் சமைக்காமல் இருக்க? எனக்கு வயிறெல்லாம் எரியுது, பசிக்குது, போ முதல்ல போய் சமைச்சு எடுத்துகிட்டு வா அப்படின்னு காலால் எட்டி உதைக்கிறாங்க. தம்பி, என்னால் முடியலப்பா, எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது, என்னால் இன்றைக்கி சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் அதை ரகு கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காமல் திரும்பவும் கமலா பாட்டியை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு வேறு வழியே இல்லாமல் மெதுவாக போய் அவங்களால முடிஞ்சதை சமைக்கிறாங்க. அதை ரகு சாப்பிட்டு பார்த்துட்டு, இதை நாய் கூட சாப்பிடாது அப்படின்னு சொல்லி தட்டை தூக்கி கமலா பாட்டி மேலேயே வீசி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. ரகு இதை பற்றி யோசிக்க கூட முடியாத அளவுக்கு உடல் ரொம்பவே சோர்ந்து போய் கமலா பாட்டி திரும்பவும் படுக்கலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே கொஞ்ச நேரத்திலேயே ரகு திரும்பவும் வந்து கமலா பாட்டிக்கிட்ட காசு கேட்குறாங்க. என்கிட்ட பணம் சுத்தமாக இல்லைப்பா, நான் இன்றைக்கி கீரை விற்கவே போகலை, எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லவும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, காசு வேணும் அப்படின்னு கமலா பாட்டியை வீட்டுக்குள்ளேருந்து வெளியே தள்ளி விடுறாங்க. அதே சோர்வோடையே கை கால் நடுக்கத்தோட மெதுவாக தோட்டத்து பக்கம் போகிறாங்க. கீரைகளை பறிக்கும்போதே அங்கே கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ரகுவோட ஞாபகம் வந்ததும் சட்டுன்னு வேகமாக கீரைகளை பறிச்சுட்டு வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக போய் விற்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலியமாக கிடைக்கிற பணத்தை வச்சு ரகுவுக்கு தேவையானதை வாங்கிட்டு மீதி பணத்தை கொண்டு வந்து ரகுக்கிட்டேயே கொடுத்துட்றாங்க. ரகு சந்தோஷமாக திரும்பவும் குடிக்கிறதுக்காக போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் கமலா பாட்டி எழுந்திருக்க முடியாமல் படுத்து கிடக்குறாங்க. ரகு வந்து பார்க்குறாங்க. கமலா பாட்டி எழுந்திருக்கல அப்படின்னதும் அவங்க புடவை முந்தானையில் கட்டி வச்சிருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. திரும்பவும் நல்லா குடிச்சிட்டு வராங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கமலா பாட்டி இறந்துட்டதா சொல்கிறாங்க. அப்போவும் கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் ரகு அப்படியே சுற்றி திரியிறாரு. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து கமலா பாட்டியை அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரகு போதை தெளிஞ்சதும் ரொம்பவே பசிக்குது அப்படின்னு வீட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் தேடி பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னதும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வயிற்ற பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. யார்கிட்ட சாப்பாடு கேட்குறது, யார்கிட்ட பணம் கேட்குறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. ஒரு குப்பை தொட்டிக்கிட்ட நடக்க முடியாமல் கீழே விழுறாரு. பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் இருந்து சாப்பிட்ட எச்சி இலையெல்லாம் கொண்டு வந்து அந்த குப்பை தொட்டியில் போடுறாங்க. ஒரு நாய் வேகமாக ஓடி வந்து அந்த இலையில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்குது. அதை பார்த்த ரகு, இப்போதைக்கு எனக்கு இதுவாவது கிடைச்சா போதும் அப்படின்னு வேகமாக அங்கே இருக்கிற எச்சி இலையில் இருந்து ஒரு இட்லி எடுத்து சாப்பிட்றாரு. அதை சாப்பிடும்போதே கண்ணில் இருந்து கண்ணீர் வடிய கமலா பாட்டியோட ஞாபகம் வருது ரகுவுக்கு. அவர் உட்கார்ந்துட்டுருக்க பழைய நினைவுகளெல்லாம் அவரை வாட்டி எடுக்க எதிரில் ஒரு அம்மாவுக்கு பையன் சாப்பாட்டை வாங்கி மெதுவாக ஊட்டி விட்டுட்ருக்காரு. ரகு அந்த அம்மாவை பார்க்குறாரு. அந்த அம்மானால் நடக்க முடியல, கண்ணு தெரியலை. அப்படிப்பட்ட ஒரு அம்மாவை மகன் இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறானே அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு. நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம அம்மா இருக்கும்போது அவங்களோட அருமை நமக்கு தெரியவே இல்லை. நம்ம எங்கே எப்படி விழுந்து கிடந்தாலும் நம்மளை கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு ஊட்டி விடுவாங்களே, இப்போது நான் பசின்னு கேட்குறப்போ எனக்கு ஒரு பிடி சாதம் கொடுக்க எங்கள் அம்மா இல்லையே அப்படின்னு கண்ணீர் விட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. ரகு தான் வாழ்க்கையில் பண்ணின தப்பெல்லாம் நினச்சி ரகு வருத்தப்படும்போது என் பையன் திருந்திட்டான்னு சந்தோஷப்பட கமலா பாட்டி அங்கே இல்லை. ரகு மாதிரியான கேரக்டர் யாராவது இந்த கதையை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை திருத்திக்கோங்க. நீங்கள் அவங்கள நினச்சி வருத்தப்படும் போது அவங்க உங்கள் கூட இருக்க மாட்டாங்க.
இந்த மாதிரி ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிக்குதுங்கிறப்போ மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் செல்ல குட்டீஸ்.